சங்குப்பூ யூஸ் பண்ணி பர்பிள் கலர் தோசை நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாமா? சங்குப்பூ தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் பூ எடுத்திருக்கேன். இந்த பூ தோட்டத்துலேருந்து நான் பறித்தது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சங்குப்பூவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலர் எல்லாமே அழகாக ஒரு வாட்டராக பிரிஞ்சிடும். பர்பிள் அல்லது ப்ளூ கலரில் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு கூட கலந்திங்கன்னா ஒரு லைட் பர்பிள் கலர் கிடைக்கும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் கோகோனட் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தண்ணி, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு பூண்டு போட மறக்காதீங்க, அது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சங்குப்பூ மாவை தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கூடவே நான் மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த சீஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு.